கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறது. பாருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். விதையொன்று போட சுரையொன்றா முளைக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது. பாருங்க, உயர்ந்த ரக ஹைப்ரிட் தக்காளி விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது உயர்ந்த ரக ஹைப்ரிட் தக்காளி அது செடியாக வளர்கிறது. நீங்கள் களையை விதைப்பீர்கள் என்றால் களைதான் பதிலாக கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உடைய இருதயமாகிய நிலத்திலும் கூட நல்லதை விதையுங்கள், தேவவசனத்தை விதையுங்கள், தேவனுடைய வார்த்தையை விதையுங்கள். ஹல்லேலூயா. ஏமாற்றத்தையும் தந்திரத்தையும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் தோல்வியும் அவமானங்களும் நஷ்டமும் தான் அதன் பலனாக வரும். பாருங்கள், ஏமாறும் யாக்கோப்பை குறித்து இங்கே பார்க்கிறோம். யாக்கோப்பு லாபானிடத்தில் இப்படியாக கேட்கிறான், ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஆதியாகமம் 29:25 நாம் பார்க்கிறோம், ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? நான் ராகேல் மீது அன்பு வைத்திருக்க, ராகேலை நேசித்திருக்க, ஏன் எனக்கு லேயாலை எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய தாய்மாமனாகிய லாபானிடத்தில் கேட்கிறான். அதுவரை அவன் ஏமாற்றியே பழகின ஒருவன் இங்கே முதன்முறையாக ஏமாற்றப்படுகிறான். மாமன் லாபானுடைய இளைய மகளை தருகிறேன் என்று சொல்லி திருமணத்தன்றைக்கு முகத்தை மூடி அவன் மூத்த மகளை கட்டி வைத்து விட்டான். பாருங்கள், இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு. யாக்கோப்பு எத்தன் என்றால் அவன் தாய்மாமன் லாபான் அவன் எத்தனுக்கெல்லாம் எத்தன். யாக்கோப்பு தன்னுடைய சொந்த அண்ணனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான். இங்கே முதல் முறையாக தன்னுடைய மாமனால் ஏமாற்றப்படுகிறான். இங்கிருந்து இவனுடைய ஏமாற்றும் படலம் முடிந்தது. ஏமாறும் படலம் ஆரம்பிக்கிறது. அடுத்து மனைவி ராகேல் ஏமாற்றுகிறாள். அடுத்து அவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து யாக்கோப்பை இறந்து விட்டான் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது ஒரு நாளும் வீணாய் போகாது. இது ஒரு புதிய ஏற்பாட்டு வசனம். தேவனுடைய மன்னிப்பு, சுயாதீனம் நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குத்தான், மற்றவர்கள் மகிழ்ச்சியை அளிப்பதற்கு அல்ல. நாம் துன்பத்திலிருந்து மீளத்தான், மற்றவர்களை துயரத்தில் தள்ளல்ல. ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரிக்கப்பட்ட இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோப்பும் கூட தன் சகோதரி வஞ்சித்தான். ரெபேக்காள் தனது மகன் யாக்கோப்பிற்கு ஏமாற்ற சொல்லிக் கொடுத்தாள். ஆனால் நீயும் ஏமாறுவாய் மகனே என்பதை சொல்லித்தரவில்லை. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பேதுருவிலும் கூட அனனியா சப்பிரால் தங்கள் நிலத்தை விற்ற கிரயம் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் யாக்கோப்பு இஸ்ரவேலாய் மாறிய பின்பு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனானான். அவனுடைய குணங்களில் கூட மாற்றம் இருந்தது. ஏன் என்னை வஞ்சித்தீர்? ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? மாமனார் லாபானிடம் யாக்கோப்பினுடைய கதறலும் இதாகத்தான் இருந்தது. அதே போலதான் அவனுடைய அண்ணன் ஏசாவு கூட கதறியிருப்பான். இப்படித்தானே அழுதிருப்பான். யாக்கோப்பை இஸ்ரவேலராய் மாற்றிய தேவன் என்னையும் உங்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்ற
தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்படையுங்கள். யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய துர்க்குணத்தை மாற்றும், நான் நல்லதை விதைக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, என்னை கிருபை செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுவோம். அவரை நம்பி இருப்போம். அவரை நம்பி இருக்கிறவன் இந்த உலகத்தில் யாரையும் ஏமாற்றுவதில்லை, யாருக்கும் தீமை செய்வதில்லை. கர்த்தர் அவனுக்கு எல்லா தீமையையும் அவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகையினால நல்லதை விதைப்போம், நல்லதை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மை நாளாய் அமையட்டும். காட் பிளஸ் யூ. எனக்கு பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.